குமாரத்தி, எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த அதாவது சீயோன் குமாரத்தி அப்படின்னா மணவாட்டி சபை. இந்த மணவாட்டி சபை இன்றைக்கு எப்படி இருக்கிறது, எந்த நிலைமையில இருக்கிறது? அதுக்கு 2 உதாரணங்களை காட்டி நீங்க புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். ஈசாக்குக்கு பெண் தேட போனார்கள். ஈசாக்கு எத்தனை மனைவி இருந்தாங்க? ஒன்னே தானா? ஒண்ணுதான். யோசேப்புக்கு எத்தனை மனைவி இருந்தாங்க? ஒண்ணுதான். அந்த 2 கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சமான கேரக்டர். அதே மாதிரி சபை என்று சொல்லுவது ஒருத்தி. சபை என்பது ஒருத்தி. இந்த எனக்கு அழைப்பு இந்த மணவாட்டி சபையை ஆயத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னுடைய அழைப்பு. அதனால என்னுடைய பிரசங்கம் வாலாக்காமல் தலையாக்குவேன், உடைய ஆசீர்வதிப்பேன், கவலையோடு இருந்திருக்கிற மகளே கர்த்தர் இன்னைக்கு தொடுகிறார் அப்படிங்கிற செய்தி என்னுடைய செய்தியில் வராது. மேக்சிமம் வராது. சில நேரங்களில் அந்த பிரசங்கத்தை ஒட்டி வரும். நான் அதாவது ஊழிய அழைப்புக்காக நான் ஆயத்தம் பண்ண பொழுது ரட்சிக்கப்பட்டு ஊழியர்களை செய்து கொண்டிருந்தேன். உதவி போதகராக கூட இருந்தேன் நான். ஆனால் ஒரு 6 மாதம் என்னை ஆண்டவர் படாத பாடுபடுத்தினார். அப்போ ஆண்டவர் என்னுடைய ஊழியத்தை மாற்றணும் அப்படின்னார். ஊழியத்தை மாற்றணும். இரவு ஜெபங்களில் போய் செய்தி கொடுப்பேன். நிறையா சபைகளில் அழைப்பு வரும், அங்கே போய் எல்லாம் செய்தி கொடுத்துருப்பேன் நான். அப்பொழுது என்ன, ஆனால் ஆண்டவர் ஊழியத்தை மாற்றணும், நான் சொல்கிறபடி கேட்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் என்ன ஊழியம் செய்கிறது, என்ன சங்கதி அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியல. சபையில் இருக்கிறோம், ஊழியம் பண்ணுறோம், தெரு பிரசங்கத்துக்கு போகிறோம், கல்லூரியில் போய் ஆட்களை சந்திக்கிறோம், யூத்துக்கு மீட்டிங் நடத்துகிறோம். அதனால் எல்லாம் பண்ணால் கூட ஆண்டவர் ஊழியத்தை மாற்றணும் அப்படின்னாரு. அப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். போன பொழுது என்னுடைய மனைவியுடைய மாமா கோட்டார் ஜெயராஜ் அப்படிங்கிறவர், அவர் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகல. அதனால் அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் எல்லோரும் குடும்பமாக பார்த்துட்டோம், அவரை மட்டும் பார்க்கல, அதனால் இன்னொரு தடவை நான் அவரை பார்த்துக்கிறேன். இப்போ அவரோடு கூட ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. உங்களுக்கு எலேசர் ஊழியம், என்ன ஊழியம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஊருக்கு டிக்கெட் புக் பண்ணவர் அதை கேன்சல் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தார். ஆதம்பாக்கத்துக்கு சொன்னார், உங்கள் ஒரு மணி நேரம் எனக்காக வெயிட் பண்ண முடியுமா? நான் அப்போ பையை தூக்கிட்டு கிளம்பிட்டேன் வேலைக்கு போகிறதுக்காக, செகண்ட் ஷிஃப்ட்டு. அப்போ அவர் உட்கார்ந்து 1 மணி நேரம் என்னோடு கூட பேசினார். என்ன பேசினார் என்று சொன்னால், மணவாட்டி சபையை நீங்கள் ஆயத்தம் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ தான் எனக்கு இந்த ஊழியம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சதுனால நம்ம சபைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு அல்லலே சொல்லுங்களா, நம்ம சபை மூலமாய் சபைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அநேக சபைகளுக்கு நாம் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். ஆமாம், நாம் அழைக்கப்பட்ட அழைப்பில் நாம் உறுதியாக இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் அதை காரியத்தை செய்வார். ஒரு நாள் இதே சபையில் சிந்தனை அப்படின்னு சொல்லுகிற தலைப்பில் நான் பேசினேன். சிந்தனையை எப்படி நாம் ஆண்டவர் கட்டுப்பட்டுக்குள்ளே கொண்டு வருவது. ஆனால் அது முடிச்சுட்டு ஒரு சகோதரி என்னை சந்தித்த பொழுது அவங்க வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டையை பற்றி என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். அப்போ நான் போய் என் வீட்டில் யோசித்தேன். நான் சிந்தனையை பற்றி பேசுகிறேன், அவங்க கணவன் மனைவி பிடிச்சி அடிச்சு போட்டார் என்னைய, இந்த முகமெல்லாம் வீங்கி இருக்குது, கண்ணெல்லாம் வீங்கி இருக்குது. இப்போ இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? நான் பேசுனதுக்கும் வருகிற மக்களுக்கு அது எப்படியா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? என்ன சொல்றீங்க? வருகிற மக்களுக்கு எப்படி இருக்கணும்? ஆமாம், கர்த்தர் கணவனிட வடி வாங்கி கொண்டு வந்த சகோதரியே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா இது எப்படி இருக்க? பரவாயில்ல, கர்த்தர் என்னோடு இன்னைக்கு ஆண்டவர் பேசினார்.
அல்லேலூயா. ஒருவேளை நான் என் பிரசங்கத்தை மாற்றணுமா அப்படின்னு சொல்லி கூட நிறைய நேரம் நான் யோசித்திருக்கிறேன். ஆனால் அழைப்பை விடக்கூடாது. அதில் உறுதி ரெண்டு அப்படித்தான் இருக்கும், ரெண்டு இப்படித்தான் இருக்கும். தேவன் நம்ம எதற்கென்று அழைச்சாரோ அந்த செய்தியை சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் என்னவா மாறணும்னா மனவாட்டியாக மாறணும். என் குடும்ப சண்டை எங்கேயுமே இருக்கு குடும்ப சண்டை. ஆனால் நீங்கள் அதிலிருந்தெல்லாம் தெளிந்து ஒரு ஸ்டாண்டர்ட் நிலைமைக்கு மாறணும், ஒரு வித்தியாசமான நிலைமைக்கு மாறணும், ஆண்டவருக்கு பிரியமான நிலைமைக்கு மாறணும் அப்படின்னு தான் என்னுடைய வாஞ்சை. அதுக்கு கீழ்ப்படிச்சிட்டாலே நீங்கள் மற்ற காரியமெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும். ஆஃபீஸில் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, இது எல்லாமே ஒன்றுமில்லாமல் போயிடும். ஏன்னா நீங்கள் எப்போவுமே செலக்டட் பீப்புள், நாட் எலெக்டட் பீப்புள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ இந்த ரெண்டு உதாரணத்தை உங்களுக்கு காட்டிக்கோ. ஒன்று ரெபேக்காள், அவள் மணவாட்டி, ஆனால் அவளோடு கூட 10 தாதிமார்கள் வந்தார்கள். அவங்க யாருன்னா மணவாட்டி கூட வந்தவங்க. இன்னொன்று எஸ்தர் ராஜாத்தி. எஸ்தர் ராஜாத்தியை பார்க்கும் பொழுது அவள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அகாஸ்வேரு ராஜாவுடைய ஒரு மணவாட்டி. ஆமாம். ஆனால் அவள் யூத பெண்மணி புறஜாதி ராஜாவுக்கு வாக்கப்பட்டாள். ஆக இந்த ரெண்டு கான்செப்ட்ல நீங்கள் இருந்துட்டீங்கன்னா உங்கள் சின்ன பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையே வராது. சொல்லுங்களா? ஆமாம். ஏசாயாவுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சை போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசையை போலவும். ஆமா, பாருங்க எப்படி சுருங்கி போச்சு இந்த சீயோன் குமாரத்தி. இந்த மணவாட்டிகள் எவ்வளவு குறுகி போய்விட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்க. சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சு போலவும். எப்படி பெரிய திராட்சை தோட்டம் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா பரன் மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு குடிசை போட்டிருப்பாங்க, ஒரு சின்ன குடிசை போட்டிருப்பாங்க. பெரிய தோட்டமா இருந்த அந்த சீயோன் குமாரத்தி அவள் எப்படி மாறிவிட்டாள் என்று சொன்னால், எப்படி மாறிவிட்டாள்? ஒரு குச்சு போல. எப்படி? ஆமா, ஒரு குடிசை போட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து போட பாருங்க, ஒரு ஒரு வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசையை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். கொஞ்சம் பேர் ஆண்டவர் வச்சிருக்கார், சபை ஆரம்பிக்கும் போதெல்லாம் எல்லா தேவதாசர்களும் அப்படி ஒரு தீர்மானத்தோடு கூட பிரதிஷ்டையோடு கூட ஆரம்பிக்கப்பட்டதான். 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்ன பெந்தேகோஸ்தே சபை அவ்வளோ வைராக்கியமா இருக்கும், அவ்வளோ ஃபயரா இருக்கும். ஆனால் இன்னைக்கு கழுத தேஞ்சு என்னவோ மாறிடுச்சுன்னா கட்ட வேதம் அப்படித்தான் சொல்லுது. 9வது வசனம் பாருங்க. சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைத்திருந்தார். ஆனால் ஆமா, சோதோமை கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய கட்டடத்துக்கு ஒரு விளக்கு, இவ்வளோ பெரிய கட்டடத்துக்கு ஒரு பெட்ரூம். அப்ப ஆண்டவர் கொஞ்சத்தை என்ன பண்ணிக்கிறார்னா மீதியாய் வைத்திராததுனாலனா சோதோம் கொமோரா பட்டணம் பாவத்துல மூழ்கி இருந்துச்சு. இப்போ நம்ம சபை 120 பேர் 130 பேர் இருந்தா கூட பாஸ்டிங் ப்ரேயர்னா எத்தனை பேர் வராங்க? இரவு ஜபம்னா எத்தனை பேர்? கொஞ்சம் தான். ஸ்பெஷல் மீட்டிங்னா வந்துடுறாங்க. எப்படியா ஸ்பெஷல் மீட்டிங் எல்லாரும் அடிச்சு குடிச்சு வந்துடுறாங்க. நீங்க அப்படி கொஞ்சம் பேராய் மாறிடக்கூடாது, நீங்கள் ஒரு சேனையாக மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ஆமா. இப்போ 1 கோடி பேர் ஒரு ஊர்ல இருக்கிறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் எத்தனை இருக்கும்? எத்தனை இருக்கு பாருங்க.
ஒரு கோடி பேர், ஒரு 10 ஸ்டேஷன் இருக்கும். 10 பேருக்கு 10 போலீஸ்காரன் தூங்கி வளைஞ்சிக்கிட்டு உட்காந்துருப்பான். அவன் தான் ஊரையே காக்கிறவன். ஒரு சபை, ஒரு தேசம் அந்த காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், எவர்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறார்களோ, எவர்கள் இரவிலே முட்டுக்குத்தி ஜெபம் பண்ணுகிறார்களோ, அவர்களை ஆண்டவர் மீதியாக வைத்திருக்கிறார். அவங்க மட்டும் இல்லை, ஜெபிக்கிறவங்க மட்டும் இல்லை, உபவாசம் பண்ணுகிறவர் மட்டும் இல்லை அப்படின்னா அவங்க எப்படி மாறி இருப்பார் என்று சொன்னால், எப்படி சோதோம் கொமோரா பட்டணம் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் ஆண் புணர்ச்சியிலும் ஓரின சேர்க்கையிலும் அங்கே பயங்கரமான பாவத்துக்கு உட்பட்டார்களோ, அங்கே கர்த்தருடைய தூதன் அங்கே அனுப்பி அங்கே அந்த பட்டணத்தையே அழிச்சு அக்கினியினால அடிச்சு போட்டான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறதுனாலதான் ஜெபம் பண்றாங்க, கொஞ்சம் பேர் இருக்கிறதுனாலதான் திறப்பின் வாசல்ல நிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறார், நான் சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியாய் வைத்திராத இருந்தாரானால் நாம் எப்படி இருப்போம் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த சென்னை பட்டணம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம சில ஆட்கள் என்ன பண்ண ஜெபம் பண்ற ஆட்களா இருக்கிறாங்க. பட்டணத்துக்காக ஜெபம் பண்றாங்க, நாகப்பட்டினம் வழியா வருது அப்படிங்கிறான். அப்புறம் விடிஞ்சு பார்த்தா சரி நேரம் சென்னை அழிஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு நம்ம கண்ணை முடிச்சு பார்த்தா சொல்றான், அது ஒரிசா போயிட்டுங்க, அது பீகார் போயிட்டுங்கிறான், அது ஆந்திரா போயிருக்கிறான்னா. ஏன் அப்படின்னா ஒரு ஜெபிக்கிற கூட்டத்தை ஆண்டவர் மீதியாக வைத்திருக்கிறார். இல்லையா? 4ஆம் அதிகாரம், ஏசாயா 4ஆம் அதிகாரம் 8 வாசி. சீயோனில் மீதி இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லுவான். சீயோனில் மீதி இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். உங்க பேர் எருசலேமிலே இருக்கலாம், உங்க பேரு சீயோனிலே இருக்கலாம். சொல்லுங்க. இதுக்கு நிறைய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம் இந்த எருசலேம், அங்கதான் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. ஆனா தேவன் தங்கும் இடம் என்னன்னா சீயோன். தேவன் தங்க என்னது? சீயோன். பிரதமர் இந்தியாவுக்கு முழுவதும் பிரதமர். ஆனா அவருக்குன்னு பிரதமர் அலுவலகம்னு இருக்கும். பிரதமர் அலுவலகம். இந்த பிரதமர் அலுவலகத்தை சுத்தி அவரே எல்லாமே செய்யறது இல்ல, அவருக்கு கீழே நிறைய IAS IPS அங்க இருப்பாங்க. இவரு போய் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவருடைய வேலை என்ன வேலைன்னா கையெழுத்து போடுற வேலை. என்ன வேலை? அவர் எல்லாத்தையும் உட்காந்து படிச்சு பார்த்து நம்பகமான சில ஆட்களை அங்க இந்த பிரதமர் அலுவலகத்துல வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நம்பகமான ஆட்கள். இல்லைன்னா நாங்க இந்திரா காந்தி இடத்த போய் பார்த்தோம், அந்த வீட்டுக்கு ஆபீஸுக்கு நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், நம்பகமான ஆளே போட்டு தரலாம் இந்திரா காந்தி. இன்றைக்கும் ஆண்டவராக இயேசுகிறது 12 பேர்த்து செலக்ட் பண்ணார். அது மலையில இருந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணார். நம்பிக்கையான ஆளை 12 பேரை தேர்ந்தெடுத்தார். எத்தனை பேர்த்த? அதுல ரொம்ப நம்பிக்கையான ஆளு, முக்கியமான போஸ்ட் யூதாசு கொடுக்கணும். அவன் எவ்வளவு நம்பிக்கை தேவை, நம்பிக்கைக்குரியவனா இருப்பான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம யாரு பண பொறுப்பு யார்ட்டையாவது கொடுக்குறோம்னா யார்கிட்ட கொடுப்போம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. முக்கியமான ஆள்கிட்ட தான் என்ன பண்ணுவோம், எப்ப கேட்டாலும் இவர் கொடுப்பாரு அப்படின்னு. ஆனா அந்த நம்பிக்கையான ஆள் தான் எத்தனை காசுக்கு வர. உங்களையும் நம்மளையும் நீங்கள் சீயோன் குமாரத்திகளாக இருக்கிறீர்கள். குமாரத்தின்னா பெண்கள் மாத்திரம் கிடையாது. தேவனுடைய பார்வையில ஆண் ஒருத்தர் தான் ஆண், தேவன் ஒருத்தர் தான் ஆண். நம்ம எல்லாரும் மணவாட்டி பெண்கள். இங்கே ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும் பொழுது ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை. நம்ம எல்லாரும் பெண்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க?
ஒருவேளை இந்த உலகம் முழுவதும் ஆணாதிக்கத்தில் இருந்துச்சு. இப்போ தான் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் பெண்களுக்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே போகும் பொழுது ஆணாதிக்கமே இருக்காது. இத்தனை பேர் சந்தோஷமா ஒரு அல்லையே சொல்லுங்களேன். இல்லையா? நான் ஒருவேளை சாயங்காலம் எடுக்கும்போது மீதி வச்சுக்கலாம். இப்போ குடும்பத்துக்குள்ள போனா அப்ப நம்ம எல்லாரும் பெண்கள். மகரிஷிகள் அதை எழுதியிருக்கிறாங்க, இந்து புராணங்கள் அதை எழுதியிருக்குது. நம்ம எல்லாரும் அதாவது பெண்ணோ ஆணோ நம்ம எல்லாரும் பெண்கள். வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. மணவாளன் அவர். நமக்கு பெரிய ஸ்லாக்கியம் என்னன்னா, புறஜாதியாராகிய உங்களை என்னை மணவாட்டியாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். இஸ்ரேலியர் என்னன்னா சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஏற்றுக்கொண்டவர்களை அவருடைய பிள்ளையாய் மாத்தினது மாத்திரமல்ல, நம்மளை என்னவா மாத்திருக்காருன்னா மணவாட்டியாய் மாத்தி இருக்கிறார். யாரா மாத்திருக்காரு? ஆமா, மணவாளன். அவங்க யாருன்னா யோவான் ஸ்நானகன் எழுதும் போது எழுதுகிறார், அவர்கள் மணவாளனுடைய தோழன். மணவாளனுடைய ஒரு கல்யாணத்துல ஒரு பையன் வந்து பக்கத்திலேயே இருந்தான். பையன் பக்கம், ஏனடா நான் மணவாளுடைய தோழா, போய் மரியாதை அங்கே போய் உட்கார்றேன். இப்ப அதெல்லாம் அந்த காலத்துல முடிஞ்சு போச்சு. மாப்பிள்ளை தோழன், அவர் என்னது பொண்ணுக்கு தோழி சேலை எடுத்து விடுறது, அந்த பூவை கரெக்ட் பண்றது, இதெல்லாம் அந்த வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா, நீ போய் அங்க உட்காரு. இஸ்ரேலியனுக்கு அவர் மாப்பிள்ளை தோழனா தான் வச்சிருக்கிறாளே ஒழிய, மாப்பிள்ளை தோழன் துணைக்கு நிற்கிறதுக்கு தான் நிற்க முடியும் ஒழிய. பிரியமானவர்களே, புறஜாதியாரையோ உங்களை என்னை ஆண்டவர் மணவாட்டிகளாக வைத்திருக்கிறார். அது வரைக்கும் அவள் அந்நியள், அது வரைக்கும் சொந்த பந்தம் கிடையாது. ஆனா தாலி ஏறிச்சு, இல்ல கைய பிடிச்சிட்டாங்க, இல்ல மோதிரம் போட்டுட்டாங்க, எப்படின்னு அந்த வீட்டுக்கு முழு சொத்தத்துக்கு அவளா சொத்துக்கு அதிகாரி. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? நீங்க அந்த வரதராஜ்யத்துக்கு போகும்பொழுது, பரதேசுக்குள்ள போகும்போது, ஒரு பொருளை இதை எடுக்க வேண்டாம்னு சொல்லுவதற்கு எவனுக்கு உரிமை கிடையாது. இந்த பொருள் காலகாலமா வளர்ந்த அந்த அடுத்த அந்த மாப்பிள்ளை தோழனுக்கு தம்பிக்கு கூட அந்த உரிமை கிடையாது. ஒரு அறைக்குள்ள போறதுக்கோ இல்லை ஒரு பொருளை தொடுவதற்கோ என்ன கிடையாதுன்னா, ஆனா உங்களுக்கு எனக்கு மணவாட்டிகளாகி உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அவ்வளவு உரிமையும் ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறார். இப்ப நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் பாருங்க. 5வது வசனம் பாருங்க. எல்லாவா பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைமழைக்கும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். இந்த சீயோன் ஸ்திரீக்காக ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 32வது வசனம். அதாவது இன்றைக்கு பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஆராதனைக்கு விரோதமாக, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்காக என்ன பண்றான்னா, சீயோன் குமாரத்தின் பர்வதத்துக்கும் எருசலேமின் மேட்டுக்கு விரோதமாய் அவள் என்ன பண்ணுவான்னா, கை நீட்டி என்ன பண்ணுவான், மிரட்டுவார். பாருங்க, மற்ற இந்த கூம்பு அந்த ரேடியோ போட்டு மேல குழாய் கட்டுற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆலயத்துல வந்து அந்த குழாயை கட்டினா உடனே சண்டைக்கு போறோம், போலீஸ் வந்து மிரட்டுறான். ஆனா அதே இது எல்லா இந்து கோயிலையும் அதை கட்டி வச்சு காலையிலேயே பாட்டை போடுறான். இதே நம்ம தாங்கல் சர்ச்சில்
மாசம் 1 மணி நேரத்துக்கு ஒரு வசனம் சொல்லுது, அவ்வளவுதான். டாங் டாங்னு மணி அடிச்சு அதுக்கு ஒருத்தன் கேச போட்டு அது சொல்லக்கூடாது அப்படின்ட்டான். என்ன அப்பவே தெரிஞ்சுக்கலாம் இது என்னதுன்னா சீயோர் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை சீயோனிலே இருக்கிறது பர்வதத்துக்கு நேராக எருசலேமின் மேட்டுக்கு விரோதமாக அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? கை நீட்டி என்ன பண்ணுவார்கள்? மிரட்டுவார்கள். ஒரு டிராக்டர் கொடுத்தா சண்டைக்கு போறான், ஒரு பைபிள் கொடுத்தா சண்டைக்கு வரான், பைபிள் வாசித்தா சண்டைக்கு வரான். அப்பேற்பட்ட சம்பவங்கள் கண்டிப்பாய் நடக்கும். இதோ 33, இதோ பயங்கரமாய் வெட்டுவார். ஆமா, தோப்பு விக்கிரகங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ஒண்ணுமில்லாம பண்ண போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்ன பண்றோம்? பட்டா லேண்ட்ல கர்த்தரை ஆராதிக்கிறோம். இது யாரு பட்டா நிலமா நமக்கு இல்லை, ஆனா இந்த இடம் என்னது? பட்டா லேண்ட். இந்த மாதிரி தான் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல ஆராதனை நடத்தக்கூடாது, கர்த்தரை ஆராதிக்க கூடாது, இப்படிங்கிற காட்சிகள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு நாள் கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுவார்னா இறங்கி யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணுகிற நாட்களில் அவர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதெல்லாமே என்ன ஆயிரும்னா ஒண்ணுமில்லாம போயிரும். அல்லேலூயா. 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 21வது வசனம். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? ஆமா, பாருங்க, இந்த சீயோன் குமாரத்திய நிந்தித்தா, கேவலமா பேசினா ஆண்டவர் சொல்லுகிறார், யாருக்கு விரோதமா நிந்திக்கிற, யாருக்கு விரோதமா பேசுற? நமக்கு தெரியும். சவுல் அவன் எருசலேமை பாழாக்கி விட்டுட்டு அவன் எங்க போறான்னா தமஸ்கு ஊருக்கு போறான். தமஸ்கு ஊருக்கு போகும் பொழுது அங்க அவனுடைய ஒளி அவனை பிரகாசிக்குது. அங்கிருந்து கீழே போத்துன்னு விழுறான். அவன் பாருங்க, உண்மையிலேயே அவன் ரொம்ப திறமசாலி. கீழே விழுந்து கூட அவன் கேட்கறான், ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே நீர் யார்? நம்மளா இருந்தா கேட்போமா, ஐயோ தப்பு செய்துட்டோம், கன்னத்துல போட்டுக்கிட்டோம், கீழே மேல இருந்து கீழே விழுந்துட்டோம், இனி அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனா அவன் அப்படி யோசிக்கவே இல்லை. ஆண்டவரே நீர் யார்? அங்க ஆண்டவர் சொல்றாரு, துன்பப்படுத்துகிற இயேசு. இந்த சீயோன் குமாரத்துகளுக்கு விரோதமாக யாரு நிந்திச்சாலும் சரி, யாரு பரியாசம் பண்ணினாலும் சரி, யாரு கேவலமா பேசினாலும் சரி, நாம் அமைதியா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி அவர்களோட போராடுவார். எத்தனை பேர் ஆமே சொல்லுகிறீங்க? ஆனா நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, அவர் சும்மா இருந்தா நம்ம போராடிட்டு இருப்போம். அவர் போராடு அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்? நம்ம எங்க போராட சொல்லுவார்னா முழங்கால நின்று போராடு. எங்க போராடு? ஆனா நம்ம போராட மாட்டோம். ஆனா அவங்களோட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். ஏசாயாவுடைய புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் இதே சம்பவம் தான். இங்கே பாருங்க, ஏசாயா அந்த இதை எழுதுகிறார் பாருங்க, 22வது வசனம். போதும் போதும் பாருங்க, இந்த சீரியா தேசத்து ராஜா அவர் இந்த எசேக்கியா ராஜாவுடைய காலத்துல முற்றுகை போடுகிறார். இந்த முற்றுகை போட்டு ஜனங்களை அப்படியே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ராஜாவிட்ட செய்தி சொல்றார். நீங்க உங்களுடைய திராட்சை தோட்டங்கள்ல இருங்க,
உங்களுடைய அத்தி மரத்தின் கீழே இருங்க, யாரும் எசேக்கியா ராஜாவுக்கு வார்த்தையை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த சனகிரிப் ராஜா சொல்றார். அவன் கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறான். அத எலியாக்கீம் அவனோடு கூட சேர்ந்த ஆட்கள்லாம் போய் சொல்றாங்க, நீ சீரிய பாஷையில பேசி எங்களுக்கு பாஷை தெரியும், எபிரேய பாஷையில ஜனங்கள் கேட்க பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றான். இல்லை, நான் அப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்றான். ஆனால் அவர்களை நிந்தித்தது நிமித்தமாக அங்கே என்ன நடந்தது என்று சொல்லி வேதம் பார்க்கிற பாருங்க. 35வது வசனம். என் நிமித்தமும் பாருங்க, அவங்க முற்றுகை போட்டிருந்தாங்க. அவருடைய தலைவனாகிய சனகரி நிந்தித்தான், அவமானமா பேசினான். சீயோன் குமாரத்தை குறித்து அவமானமாய் பேசினான். சீயோன் குமாரத்தை குறித்து கேவலமாய் பேசினார். ஆனா கர்த்தர் அவர்களுக்காக இறங்கி யுத்தம் பண்ணினார். அவங்க பாளையம் இறங்கி சுத்தி இருந்தாங்க. ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். எத்தனை தூதன்? ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். அங்க அனுப்புனாங்க. எத்தனை பேர் செத்து போனான்னா 1,80,000 பேர். கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக யார் யுத்தம் பண்ணினாலும் சரி, யாரு யுத்தம் பண்ணினாலும் சரி, அவங்க தான் மடிஞ்சு போவாங்களே அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளை தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், அவள் யார்? கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனால கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறதுல அவர் எப்படி இருக்காருன்னா உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23 பாருங்க. 24 பாருங்க. அவர்கள் வருகிற செய்தியை கேட்டோம், நம்முடைய கைகள் தளர்ந்தது, இடுக்கணும் கற்பவேதிகளுக்கு உண்டாகும் வேதனை கொப்பான என்ன உண்டாகும்? வேதனை நம்மை பிடித்தது. அல்லேலூயா. 28 பாருங்க. அவர்கள் எல்லாரும் எப்பேற்பட்டவர்கள்? முரட்டாட்டமான அகங்காரிகளும் தூற்றி தீர்களுமா இருக்கிறார்கள். அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள். அவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள். ஆமா, அந்த சீயோன் குமாரத்துக்கு விரோதமாக ஒரு பெரிய ஜாதி எழும்பும் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 30ஆம் வசனம். அவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? தள்ளுபடியான வெள்ளி எனப்படுவார்கள். கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார். அல்லேலூயா. அப்போது சீயோன் குமாரத்துக்கு விரோதமாக யுத்தமே நான் வராது, சமாதானமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. பிரச்சனை வரும், எதிர்ப்பு வரும், போராட்டம் வரும். ஏன் என்று சொன்னால், நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்காக, நம்மை விசுவாசத்தில் வளர்த்து கொள்வதற்காக ஆண்டவர் அப்பேற்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வேதம் சொல்லுகிறது பாருங்க. புலம்பலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். புலம்பல் 1:6. பாருங்க, அந்த நாட்கள்ல எரேமியாவுடைய காலத்துல சீயோன் குமாரத்திகளே இல்லாம போனாங்க. ஏன்னா நேபுகாத்நேச்சர் காலத்துல அவங்களை எல்லாரும் என்ன பண்ணினாங்கன்னா அழிச்சு துருத்தி துன்படுத்தி போயிட்டாங்க. அதனால அவங்க சொன்னாங்க, நாங்க எப்படி எங்களுடைய பாட்டுகளை, இந்த பாபிலோன் குமாரத்திகளுக்கு முன்பாக எங்களுடைய பாடல்களை பாடுவது எப்படி
என்று சொல்லி பாட்டு பாடுறதையே இந்த சீயோன் குமாரத்துக்கு நிறுத்தி போட்டாங்க. பாட்டு பாடுறதையே. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் ஆங்காங்கே கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப 40 வருஷத்துக்கு முன்ன இருந்த அந்த பெந்தேகோஸ்தே வைராக்கியம் இன்னைக்கு கிடையாது. அல்லேலூயா. ஜெபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது. இப்போ எல்லாம் என்ன நடக்குன்னா, அவன் பாட்டு பாடி அதுக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி அந்த பாட்டு வெளியே போகுதா போக போகுதான்னு மேசாக்க கேட்டதான் தெரியும். இசை அமைக்கிறாங்க லட்சக்கணக்கில் போட்டு, சுவிசேஷத்துக்காக செலவு பண்ணி வேலை. அந்த நாட்கள்ல கிராமத்துக்கு பஸ் பிடிச்சி இப்ப போக முடியல, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இல்லையா? ஒருவேளை நம்ம ஜெபிக்காமல் இருந்தால் இன்னும் கூட நெருக்க வந்திருக்கோம். ஒருவேளை மோடியுடைய அரசு மைனாரிட்டி அரசா போனதுனால தான் இன்னைக்கு நம்ம தப்பிச்சு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா அப்பவுமே நம்மளை என்ன பண்ணிடுவான்னா, ஜெபிக்கிற ஆட்களை, ஆராதிக்கிற ஆட்களை, தேவனை தேடுகிற ஆட்களை ஆண்டவர் காணாமல் போக பண்ணுவதற்கு அவன் வைராக்கியம் கொண்டு இருக்கிறான். அவனுக்கு மோகன் பகத் அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்கிறான், RSS காரன். அவங்களுடைய திட்டப்படி தான் இந்த நாடு, இன்றைக்கு இந்திய நாடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏன்னு சொன்னால், நம்ம எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு தான் நம்ம பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எவனும் எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. ஆனா அவங்க போதனை என்ன? செத்தா நாயா பிறப்பான், பூனையா பிறப்பான், கோழியா பிறப்பான், ஆடா பிறப்பான். நான் நேற்றைக்கு ஒரு சாவு மீட்டிங்கில் பேசினேன். நான் திருவிழா பொறுக்குப்பேட்டையில் தான் பேசினேன். அப்பேற்பட்ட இடத்துல தான் பேசணும்னு பேசுறேன் நான். ஏய் புத்திரனே, நீ எதை விதைக்கிறாயோ அதையே நீ என்ன பண்ணுவாய்? தேனையை வரிச்சிட்டு நீ எப்படா மாம்பழம் அறுக்க முடியும்? கொய்யா கொட்டையை போட்டுவிட்டு நீ எப்படா பப்பாளியா இருக்க முடியும்? மனுஷனே, உனக்கு ஒரு மறுவாழ்வு இருக்குது. அது கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ இவர்கள் எதுக்கு ஏஜென்ட்னா, பாதாளத்துக்கு ஏஜென்ட். அது பாதாளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, ஜனங்கள் ரசிக்க கூடாதபடிக்கு பாரம்பரியம், பழக்க வழக்கம், மண்ணு, இந்த மண்ணுடைய கலாச்சாரத்தை விட்டுறக்கூடாது. மண்ணுடைய கலாச்சாரத்தை என்ன பண்ணக்கூடாதா? ஆனால் சைக்கிளில் போனவனுக்கு எதில் போகிறான்? பைக்கில் போகிறான். பைக்கில் போகிறவன் காரில் போகிறான். அது மட்டும் என்னவா கலாச்சாரம்? மாட்டு வண்டியை ஓட்டிட்டுறான் நம்ம எல்லாரும் அப்படின்னு சொன்னான். இதுவே கலாச்சாரம், மாட்டு வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்லாம அதை மட்டும் சொல்ல மாட்டானுங்க. அல்லேலூயா. ஆக ஜனங்கள் ரட்சிக்க கூடாதபடிக்கு, ஜனங்கள் ஆண்டவருக்குள்ள வந்துடக்கூடாதபடிக்கு, அவர்கள் ஜீவனை காணணும் அப்படிங்கிறதுக்கு அவர்கள் மிகப்பெரிய தடையா இருக்கிறார்கள். அதுக்கு அந்த சொல்றான், வெள்ளக்காரன் எதுவெல்லாம் மூட பழக்க வழக்கம், இந்த எங்க வீட்டுக்கு முன்னால சொல்லு, கரெக்டா 9 மணிக்கு சொல்லு. வெள்ளக்காரன் எதெல்லாம் மூட பழக்க வழக்கம் என்று சொல்லுகிறானோ அதையெல்லாம் நீங்கள் கேட்காதீர்கள். மூட பழக்கம்னா என்னது? மூட பழக்க வழக்கம்தான். மூட பழக்க வழக்கம்தான். வெள்ளிக்கிழமை கறி சாப்பிட்றோம், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை என்ன கிழமை வச்சிருக்கான் அவனு, அது சாப்பிட்டான சேர்த்து 10 பேர் செத்தான்னா பரவாயில்ல. ஐயோ வெள்ளிக்கிழமை சேர்த்தவன்லாம் சாப்பிட்டான்லாம் செத்து போயிட்டான், அதனால நாமளும் சாப்பிடாம இருக்கோம். இப்படி தவறான பழக்க வழக்கங்கள், தவறான கலாச்சாரங்களை சொல்லி அவர்களுடைய ரட்சிப்புக்குள்ள வர முடியாதபடிக்கு அவர்கள் எப்படி இருக்காங்கன்னா தடையா இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மை போல ஒரு சில சிறு சிறு கூட்டங்களை ஆங்காங்க வைத்திருக்கிறார். எலியா சொன்னான், ஆமா நான் என்னுடைய முற்பிதாக்களை போல நல்லவன் கிடையாது, ஏன்னா எல்லா தீர்க்கதரிசிகளையும் ஆகாபும் யெசபேலும் கொண்டுட்டாங்க, நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னான். ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா நீ ஒருத்தன் கிடையாது, நீ ஒருத்தன் கிடையாது. எத்தனை பேர்? 7000. எவ்வளவு? அங்கங்க நம்மளை போல சிறு கூட்டங்களை ஆண்டவர் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறார். வைராக்கியம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சீயோன் குமாரத்திகளை அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்னா ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்க.
ஆ இரட்டை கட்டி கொண்டு சாம்பலிலே புரண்டு ஒரு புத்திரனுக்காக துக்கிக்கிறது போல மனக்கசந்து புலம்பு பாழாக்குகிறவன் சடிதியாய் நம்மே வருவான். பாருங்க இங்க சொல்லுகிறதை பாருங்கள். பாழாக்குறவன் எப்படி வருவான்? சடுதியாய் வருவான். நாம என்ன பண்ணணும் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, ரட்டுடுத்தி என்ன பண்ணணும்? சாம்பல்ல உட்கார்றோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த தப்பித்து கொள்ளுவதற்கு நம்முடைய வேதம் சொல்லுகிறது பாருங்க, ரட்டுடுத்தி என்ன என்ன பண்ணணும்? சாம்பல்ல உட்கார்றோம். உட்கார்ந்து நாம் என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். பார்க்கும் பொழுது இன்றைக்கு இரவு ஜபங்கள் இப்போ என்னவோ ஒரு ஒரு ஸ்டைலாக மாறிடுது. ஒரு காலத்தில் இரவு ஜபம் அதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நைட்டு 9 மணிக்கு ஆரம்பித்தா விடிய காலம் 6 மணி வரைக்கும் ஜபம். அப்போ என்ன ஜபம்னா இந்தியாவை ரட்சின்னு ஜபிச்சிருக்கல. ஜபிச்சிருந்தா இன்னும் ரட்சிக்கப்பட்டோம்னு நினைக்கிறேன். ரஷ்யாவை சந்தியும் ஆண்டவரை, கம்யூனிஸ்ட் நாடுகள் வேற எல்லாம் சொல்லிட்டு தலையில மண்ணாளி போட்டுக்குவோம். ரஷ்யாவை சந்தியும், சீனாவை சந்தியும், ருமேனியாவை, கம்யூனிஸ்ட் நாடுகளுக்காகத்தான் நாம் ஜெபம் பண்ணோம். கம்யூனிஸ்ட் தான் கிறிஸ்தவத்துக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி இந்தியா ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணவே இல்லை. ஒரு அளவில் சொல்லுங்களேன் பார்ப்போம். ஏன்னா அன்னைக்கு வாசல் திறந்துருச்சு. சிறைச்சாலை ஊழியங்கள் நடந்தது, ஆஸ்பத்திரி ஊழியங்கள் நடந்தது. இப்போ ஆஸ்பத்திரிக்குள்ள என்ன 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 பண்ண முடியல? பைபிளு எடுத்துட்டு போக முடியல. நாங்கள் அன்னைக்கு டெல்லிக்கு போனோம், ஒரு வீடு சந்திப்புக்காக போனோம். ஆனால் அந்த ஊழியக்காரர் சொன்னார், பைபிள் எல்லாம் ஒரு கவரில் போட்டு எடுத்துக்கங்கன்னாரு. நான் ஒரு சின்ன பைபிள் எடுத்துகிட்டு போனதுனால நான் பைக்குள்ளே வச்சுக்கிட்டேன். ஏன்னா பைபிள் எடுத்துகிட்டு போனால் அது ஒரு தடை. ஊரை சுற்றி சுற்றி ஜெபம் பண்ணோம். அந்த சுற்றி ஒரு ஆள் கேட்குறான், யோ தமிழ்நாட்டில் இருந்து டெல்லி இருந்து வந்தாங்களா, அங்கே வெளியூரில் கொண்டு போய் சுற்றி காட்டியா, இங்கே என்ன ஊரை சுற்றி சுற்றி காட்டுற? நாங்கள் எதுக்கு சுற்றி பார்க்க போனோம்? நாங்கள் ஜெபம் பண்ண போனோம். தெருவா ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. அதில் கடைசியில் ஹரியானா மாநிலத்துக்கு பக்கத்தில் தான், அந்த எண்டில் தான் ஒரு இது அவர் கூப்பிட்டு போனார். ஒரு நிர்வாண சாமியார். ஆமாம், அங்கே அவர் ஒரு குடிசை மாதிரி போட்டு அதில் உட்காந்துருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு அவல நிலைமை தான் நம்முடைய இந்தியாவில் இருக்கிறது. சாமியார்கள், பிணந்தின்னுகிற சாமியார்கள். என்னது? ஆமாம், அவங்க தன்னுடைய பணத்தை எரித்து அரையும் குறையுமா அந்த காவிரி ஆற்றுல விட்டுறான். அதை எடுத்து இவன் கடிச்சு தின்னுட்டு வந்திருக்கான். எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ அவன்லாம் எப்படி ரட்சிக்கப்படுவான்? இவன்லாம் எப்படி ஆண்டவருக்குள்ள வருவான்? அப்பேற்பட்ட மக்களுக்காக வேதம் சொல்லுகிறது, நீ எப்படி உட்கார வேண்டும் என்று சொன்னால் எப்படி உட்காரணும்? சாம்பல்ல உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி நீங்க என்ன பண்ணணும்னா பார்க்கணும். உட்கார்ந்து என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இந்த 26 இருந்து எரேமியா 30வது வசனம் வாசி. 6ஆம் அதிகாரம் 30. ஆமா, நாம் அவர்களுக்காக நம்மளை அப்படி நினைக்கிறான். பெந்தேகோஸ்தக்காரன்லாம் ஏழை, அவலம் இல்லை, ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மளை தேவன் அல்லேலூயா ஆசீர்வதித்திருக்கிறார். புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதுல 10ஆம் வசனம் வாசிமா. சீயோன் குமாரத்தின் மூப்பர்கள் தரையில உட்கார்ந்து மௌனமா இருக்கிறார்கள், தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொள்கிறார்கள், ரட்டு உடுத்தி இருக்கிறார்கள். எருசலேமின் கன்னியர்கள் தலை கவிழ்ந்து தலையை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய நிலைமையை பார்த்து, ஏன்னா நேபுகாத்நேச்சர் அந்த ஊரையே பாழாக்கிட்டான். அந்த ஆலயத்தை ஒரு கல் இல்லாமல் இடிச்சு தள்ளிட்டான். எரேமியா எவ்வளவோ தீர்க்கதரிசனம் சொல்லி பார்த்தார், மனம் திரும்புங்கடா, மனம் திரும்புங்கடா, மனம் திரும்புங்கடா. ஆனா இந்த மனம் திரும்புவதற்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதாவது டூப்ளிகேட்டு தீர்க்கதரிசிகளை உருவாக்கிட்டு அவனு சொன்னான், இது கர்த்தருடைய ஆலயம், இந்த ஆலயத்தை அவனால் இடிக்க முடியாது, யெகோவா தேவன் இந்த ஆலயத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், இதை தொட்டான்னாவே சாக்கடிச்சு சாவான் அப்படின்னு
யாரு? என்ன தீர்க்கதரிசிகள்? பொய் தீர்க்கதரிசிகள். ஆனா எரேமியா தீர்க்கதரிசி என்னன்னா, இந்த கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்படும். உடனே அவனு சொன்னானுங்க, ஏவுகாரத்தருடைய கைக்கூலி இவன், இவனை பிடிச்சிருச்சு, என்ன பண்ணு, ஜெயில போடு, இவனுக்கு நெருக்கத்தின் அப்பத்தை கொடு, இவனுக்கு இடுக்கத்தின் தண்ணீரை கொடு. பாருங்க, ஒரு பக்கம் உண்மையான தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா பொய் தீர்க்கதரிசி சொன்னா உடனே அவன் என்ன பண்ணுவான்னா ஏற்றுக்கொள்வான். அல்லேலூயா. அப்படித்தான் அந்த எரேமியாவுடைய காலத்துல இந்த சீயோன் குமாரர்கள் பாழாக்கப்பட்டார்கள். அதனால கர்த்தர் என்ன பண்ணினார் என்று சொன்னால், அந்த நாட்களிலும் சில ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா ஜெபம் பண்ணாங்க. எரேமியா 2:1-2 வாசிங்க. ஐயோ, ஆண்டவர் தம்முடைய கோபத்தில் சீயோன் குமாரத்தியை மந்தாரத்தினாலே மூடினார். எதில் மூடினாரு? ஜெபிக்கிற ஆட்களையே என்ன பண்ணிடுவான்னா தூங்க வச்சிருவான், சோம்பலாக்கிடுவான், பல பிரச்சனைகளை கொடுத்து, ஆடா போடா, ஆராதனைக்கு போய்த்தான் என்னத்தை கண்டான், ஆண்டவரை தொழுதுதான் என்ன கண்டான் அப்படிங்கிற யார் அப்படின்னா சாதாரண விசுவாசிகளை அப்படி ஆக்கிடலாம். ஆனா ஜெபிச்சவங்களை, ஆராதிச்சவங்களை, சுவிசேஷ அறிவிச்சவங்களை, கர்த்தரை தேடுறவங்களை, கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்போம் என்று சொல்லி வைராக்கியமா நிற்கிறவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. ஆண்டவர் தமது கோபத்துல சீயோன் குமாரத்தை எப்படி மூடினாங்களா? மந்தாரத்தினால் மூடினார். அவர் தமது கோபத்தின் நாளிலே தமது பாதபீடத்தை நினையாமல் இஸ்ரவேலின் மகிமையை வானத்திலிருந்து தரையிலே விழப்பண்ணினார். அவங்க எப்பவுமே இந்த சீயோன் குமாரத்திகள் எப்படி கிடப்பாங்கன்னா, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாளே மரியாள், அவளை போல இருந்தாங்க இந்த சீயோன் குமாரத்தி. ஆனா இப்போ ஆண்டவரே பார்த்தாரு, நடக்கிற கதையை பார்த்துட்டியாப்பா, கொஞ்சம் போங்கம்மா, நீங்க இப்போ வேலையை போய் பாருங்க, வீட்டில் வேலை இருந்தா பாருங்க, இங்க ஏன் பாதத்தை பிடிச்சி அழுதுட்டு கிடக்காதீங்க அப்படின்னு கோபத்துல வேதம் சொல்லுகிறது பாருங்க. மகிமையை வானத்திலிருந்து தரையில விழப்பண்ணினார். ஆண்டவர் தப்ப விடாமல் யாக்கோபின் வாசஸ்தலங்களை எல்லாம் விழுங்கினார். அவர் யூதா குமாரத்தின் அறங்களை எல்லாம் தமது சினத்தினால் இடித்து தரையோட தரையோக்கி போட்டார். ராஜ்யத்தையும் அதனுடைய முழு பிறப்புகளையும் பரிசுத்த குலைச்சலாக்கினார். அப்பேற்பட்ட நிலைமை யாருடைய நிலைமையாச்சுன்னு சொன்னா சீயோன் குமாரத்தினுடைய நிலைமையா மாறிச்சு. அல்லேலூயா. மீகா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆமா, இப்ப சீயோன் குமாரத்தி இப்ப என்னவா ஆகிட்டாங்கன்னா, என்னவாகிட்டாங்க? பாவத்துக்குள்ள ஆகிட்டாங்க. பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள், ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்களினால வேதம் சொல்லுகிறது பாருங்க. லாகீசின் குடியிருக்கிறவளே, வேகமான குதிரைகளை ரதத்தில் பூட்டு, நீயே சீயோன் குமாரத்தின் பாவத்துக்கு காரணி, உன்னிடத்தில் இஸ்ரவேலின் பாதகங்கள் காணப்பட்டது. இந்த சீயோன் குமாரத்திகள் யாரோடு கூட ஐக்கியமாகிட்டாங்கன்னா, லாகீசில் குடியிருக்கிறவர்களோடு கூட ஐக்கியமாயிட்டாங்க. உற்சாகமா ஆலயத்துக்கு போனவங்க, ஆண்டவரை தேடினவங்க, இருக்கிற பிரச்சனை பெருசானோடனே அவங்க என்னவா மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னா, புறஜாதியாரோடு கூட இப்ப ஐக்கியமாயிட்டாங்க. அவங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறத மறந்து கர்த்தரை விட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து பாரு. ஆமா, மந்தையின் துருகமே, சீயோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்திலிருந்து வரும். முந்தின எவ்வளவு பிரகாசமா இருந்தீங்களோ, எப்படி ஜெபிச்சீங்களோ, எப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்தீங்களோ,
அதே மாதிரி திருப்பி கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அல்லேலூயா. இப்போ 9ஆம் வசனம். இப்போது நீ சத்தமிட்டு கதறுவானேன், ராஜாவானவனிடத்தில் இல்லையோ? உன் ஆலோசனைக்காரன் அழிந்து போனார்களோ? பிரசவிக்கிற ஸ்திரிக்கு ஒத்த வேதனை உனக்கு என்ன பண்ணும்? உண்டாகும். அல்லேலூயா. அடுத்து பாருங்க 10ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரியை போல என்ன பண்ண? அம்பாயப்பட்டு வேதனைப்படு. நீங்க எப்ப அப்படின்னா ஒரு கற்ப ஸ்திரியை போல கிடந்து அம்பாயம் மட்டும் வேதனைப்படணும். இந்த மக்கள்லாம் அப்படி இருக்காங்களே, அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்த பிள்ளைகள்லாம் இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கிறாங்களே, அன்றைக்கு கர்த்தருக்காக பிரயோஜனமா இருந்த பிள்ளைகள்லாம் இப்படி சோர்ந்து தளர்ந்து ஏதோ ஆராதனைக்கு வந்தோம் போனோம்னு சொல்லி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எப்படி கதறணும்? அப்படின்னா எப்படி கதறணும்? கர்ப்ப வேதனைப்படுகிற ஸ்திரீ எப்படி கேட்டிருக்கீங்களா? அந்த சத்தம் இந்த பக்கம் இருக்க கேட்டிருப்பாங்க. அந்த பக்கம் இருக்க உள்ளே விட மாட்டான். ஆமா, நான் அன்னைக்கு யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு போயிட்டாங்க. என் ஒய்ஃப் வாங்க 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 லேபர் வார்டுக்குள்ள என்ன விட மாட்டாங்க. நான் வேற ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு போறதுனால ஏதோ ஸ்பெஷல் ஆபீசர் வந்துட்டார் போது. அல்லேலூயா. அம்பாயம் மட்டும் கதறுகிற அந்த சத்தத்தை நான் கேட்டிருக்கேன். நான் அலறுவாங்க கடந்து குழந்தை பிறக்க முடிய வரைக்கும் அந்த வலி உண்டாங்க. ஏன்னா அப்படிதானா? என்னமோ குழந்தைய பெத்துக்காத மாதிரி அப்படியா? இந்த மாதிரி பவுல் எழுதுகிறார். நீ எப்படி ஆத்துமாக்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்ப்ப வேதனைப்படணும். என்ன பண்ணனா? நான் இதே இடத்துல ஒத்த காலில் நின்று நிறைய நேரம் ஜெபம் பண்ணிருக்கேன். ஆத்மா வேணும் ஆண்டவரே, ஆத்மா வேணும் வேணும் வேணும். எதுல? அதுக்கு சில காரியங்கள் எல்லாம் நினைச்சுதான் ஜெபம் பண்ணேன். அப்ப பவுல் எழுதுறார், நான் கலாத்தியருக்கு எழுதும் போது எழுதுகிறார், நான் மீண்டும் உங்களுக்காக நான் கர்ப்ப வேதனைப்படணுமோ? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் பாருங்க 13ஆம் வசனம் பாருங்க. சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, உன்னுடைய கொம்புகளை இரும்பும், உன் குழம்புகளை என்ன ஆக்குவேன்? வெண்கலமாக்குவேன். அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம் பாருங்க. சீயோன் குமாரத்தி ஆகிய நான் சொல்லுங்க. சீயோன் குமாரத்தி ஆகிய நான் எழுந்து போரடிக்க போகிறேன். என் கொம்பு இரும்பாக மாறப் போகிறது. என்னுடைய குழம்பு வெண்கலமாய் மாறப் போகிறது. அநேக ஜனங்களை நான் நொறுக்கி போடுவேன். அவர்கள் தேடி சேர்த்து வைத்ததை கர்த்தருக்கென்றும் அவருடைய ஆஸ்திகளை பூமியில் உள்ள ஆண்டவருக்கென்றும் கொடுப்பேன். அல்லேலூயா. சீயோன் குமாரத்தியுடைய கையில் ஆண்டவர் மாத்த போறார். இதே ஒரு பெரிய பிரசங்கம். ஆமா, அதை பேசுறதுக்கு நமக்கு நேரம் பத்தாது. அதனால ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுகிறார்னா அந்த மாதிரி பயன்படுத்த போகிறார். அல்ல, நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, செப்பனியா 3:14, சகரியா 2:10, சகரியா 9:9 இந்த 3 வசனங்களை ஆளுக்கு ஒருத்தரா வாசிக்கலாம். செப்பனியா 3:14. எம்பிரித்து பாடு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, இப்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறோம், தளர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறோம், கையை தட்டுறது இல்லை. அதனால வேதம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே எழும்பி என்னது எம்பிரித்து பாடு. பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா ஒரு முன்னால பாட்டு புஸ்தகத்தை எடுத்து வச்சுங்க, பைபிள் எடுத்து வச்சுங்க, நல்லா கையை தட்டி வரிசையில் எல்லாம் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடுங்க. பாட்டும் மனப்பாடமாகும், உங்க பிரச்சனையும் தீரும். அல்லேலூயா.
வேற ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். சகரியா 2:10. ஆமா, சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன பண்ணு, கம்பீரித்து பாடு, சத்தம் போட்டு பாடு. நம்ம சண்டை போடுறதுன்னா சத்தம் போடுறது வெறுவா போடுறோம். ஆனா ஆனா பாட்டு பாடும்போது என்னதான் இருக்குது, வாயே திறக்க மாட்டேன். ஆனா அப்படியே இல்ல, வேதம் சொல்லுகிறது எப்படி பாடணும்னா, எப்படி பாடணும், கம்பீரமா பாடணும். சங்கரியா 9:9 பாருங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்துக்கு வருகிறார். அவர் எப்பேற்பட்டவர், நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதியின் மேலும் கழுதை குட்டி மரியின் மேலும் என்ன பண்ணுகிறார், ஏன்னா அவர் தாழ்மை உள்ளவர். நீங்க நல்லா கம்பீரித்து பாடினா உங்ககிட்ட வருவார், அவர் உங்கள்கிட்ட பேசுவார், உங்களோடு கூட அவர் உறவாடுகிற தேவனாய் இருக்கிறார். 2 பகுதியை வாசித்து நான் முடிக்க போகிறோம். புலம்பல் 4:22. புலம்பல் 4:22. எல்லாரும் சொல்லுங்க, உங்க அக்கிரமத்துக்கு வருகிற தண்டனை சொல்லுங்க. சீயோன் குமாரத்தியே, பக்கத்துல உள்ள ஆளு பார்த்து சொல்லுங்க, உன் அக்கிரமத்துக்கு வர தண்டனை. ஆமா, சோர்வியா அக்கிரமம்னா நீங்க எது கொலை செய்யல, நீங்க கொள்ளையடிக்கல. ஆனா சீயோன் குமாரத்தி கர்த்தருடைய பாதத்துல உட்கார வேண்டியவாவோ. ஆனா இப்ப கர்த்தருடைய பாதத்தை விட ரொம்ப டிவி முன்னால்தான் உட்காந்துருக்கிறோம் நம்ம. ஆமா, அதுக்கு பிறகு என்னவன்ட்டு செல்போன் வந்துருச்சு. அல்லேலூயா. செல்போன் முன்னால உட்கார்ந்துருக்கிறோம். அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதை தள்ளிட்டு கர்த்தருடைய சமூகத்துல உட்காருங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, உன் தண்டனை என்னோட தீர்ந்துச்சு. பக்கத்துல ஆளை பார்த்து சொல்லுங்க, சீயோன் குமாரத்தியே, உன் தண்டனை தீர்ந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 62:11. ஆமா, சீயோன் குமாரத்தியை நோக்கி இதோ இப்போ ரட்சிப்பு வந்திருக்கிறது. நிறைய பேர் ரட்சிப்பை தொலைச்சிட்டீங்க, நிறைய பேர் அபிஷேகத்தை தொலைச்சிட்டீங்க, நிறைய பேரு தங்களுடைய வரங்களை தொலைச்சிட்டீங்க, தேவன் தந்த வல்லமையை இழந்துட்டீங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கிடைச்ச பதவி போகல, சீயோன் குமாரத்தினுடைய பதவி போகல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடு அவர் செய்யும் பிரதிபலன் அவருக்கு முன்பாக வருகிறது என்று சொல்லுங்கள். சொல்லுங்க, பக்கத்துல உள்ள ஆளு சொல்லுங்களா, சொல்லுங்க, பக்கத்துல உள்ள ஆளு சொல்லுங்க. அல்லேலூயா. 11வது வசனம் பாருங்க. 11. அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். அல்லேலூயா. நல்லவர். அப்பே